சில தினங்களுக்கான தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பில் மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது. 4 இடங்களில் மிக கனமழை பதிவாகி உள்ளது. கோத்தகிரி, நீலகிரி மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டர், அருப்புக்கோட்டை, கோவிலங்குளம், விருதுநகர் மாவட்டத்தில், மக்கினம்பட்டி, கோவை மாவட்டத்தில் இந்த இடங்களும் தலா 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தில் 17 இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. இந்த வரைபடத்தில் இப்போது வளிமண்டலத்தில் இருக்கின்ற சுழற்சியை குறித்தும் செயற்கைக்கோள் மூலம் நமக்கு கிடைக்கும் மேகக்கூட்டங்களின் அமைப்பையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதன்படி பார்த்தால் இன்று 19ஆம் தேதி அக்டோபர் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அரபிக்கடலில் நேற்று 18ஆம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்ட் லோ ப்ரெஷர் ஏரியா, இன்று 19ஆம் தேதி அக்டோபர் காலை 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ன்றது டிப்ரெஷன்.